வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். மக்களே, இன்றைக்கான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, ஒரு சின்ன மலை மாதிரி சரிங்களா. அந்த மலை தான் எங்கள் ஏரியா சரிங்களா, அதாவது எங்கள் தெரு. இது முதல்ல எப்படி இருந்துச்சு இந்த தெரு, இப்போ எப்படி இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த தெரு எப்படி இருந்துச்சு சரிங்களா, 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, ஒரு 3000 ரூபாய்க்கு கூட 3000 ரூபாய்க்கு கூட இந்த இடத்த வாங்க மாட்டேன்னு சொன்னாலும் இன்றைக்கி 3 லட்சம் 5 லட்சம் கொடுத்தாலும் இந்த இடத்த கொடுக்கறதுக்கு யாரும் இப்போ தயாராக இல்லை. எப்படி இந்த இடம் இப்படி மாறிச்சு, அதாவது 3000 ரூபாய்க்கு கூட வாங்க முடியாத இடம் எப்படி 30 லட்சம் 3 லட்சம் 30 லட்சம் கொடுத்தாலும் கூட யாரும் விற்கிற மாதிரி இல்லை, அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சில அனுபவங்களும் இருக்குது, அதையும் உங்க கூட நான் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி தாஜ்மஹாலை சுற்றி காட்டுற மாதிரி தெரு சுற்றி காட்ட போகிறேன்னு சொல்லி சொல்கிறீங்களா, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தெரு தானப்போ எங்களுக்கு தாஜ்மஹால் சரிங்களா. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ வேணால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க சரிங்களா. இந்த மாதிரி வித்தியாசமான நான் ஏதாச்சும் ஒரு வாரம் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்காண்டி சரிங்களா. தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சரி, வாங்க போய் நம்ம தெருவை சுற்றி பார்க்கலாம், அதாவது எங்கள் தெருவை சுற்றி பார்க்கலாம் சரிங்களா. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது பார்த்தீங்களா பின்னாடி, இதுதான் எங்கள் ஊரணி. அதாவது நான் சொன்னேன்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தண்ணி வசதி கிடையாது, அப்புறம் எப்பறம் வீடெலாம் கட்டினீங்கன்னு சொல்லி கேட்பீங்களே. இந்த எங்கள் தெரியும் தான் இந்த ஊரணியில் வருஷம் தவறாமல், இந்த ஊரில் வருஷம் தவறாமல் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி நிறைய நிற்கும் மக்களே. பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தண்ணி எடுத்து தான் வந்து நான் சொன்னேன்ல முதல்ல வந்து கரண்ட் வந்த வீடுன்னு, முதல்ல வந்து கரண்ட் இருந்த வீடுன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த வீட்டை இதுலேருந்து இந்த ஊர்லேருந்து தண்ணி எடுத்து தான் போய் கட்டணும் சரிங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நானே எங்கள் அத்தையை வந்து குடத்தில் இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே செங்கல் கட்டடத்துக்கு போய் தண்ணி ஊற்றி அதாவது ஒரு செவுரு வச்சு அதாவது கொத்தனார் வருவார், ஒரு பக்கம் செவுரு எடுப்புவார், இது தண்ணி ஊற்றின்னு சொல்லிட்டு போவார். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அத்தையும் பார்த்தீங்கன்னா குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு வந்து இந்த ஊரில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த இதுக்கெலாம் ஊற்றுவோம், அதாவது அந்த மதில் சவுத்துக்கு ஊற்றி அப்படிலாம் வீடெல்லாம் கட்டணும் மக்களை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி பூரா கட்டணம் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு போர் போட்டாங்க மக்களே சரிங்களா. ஒவ்வொரு 100 வீடு இருக்கிற 100 போர், அதாவது அந்த சரௌண்டிங்குள்ளே வெறும் போராக விட்டு இறக்கி தள்ளிட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு வசதி இல்லை அப்போல்லாம், எங்களை இப்போவும் வசதி இல்லை, அது வேறு விஷயம். இப்போ கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அதனால் என்ன பண்ணோன்னா எங்களுக்கு கடவுள் கொடுத்த தண்ணி இந்த ஊரணி இதுலேருந்து எடுத்து நாங்கள் வீடு கட்டணும் மக்களே. உண்மையிலே நிறைய நினைவுகள் வருது. இந்த வீடியோ உண்மையிலே ரொம்ப ஹார்ட் டச்சிங் வீடியோவாக இருக்குது எனக்கு. ஏன்னா இது அப்படி நான் 10 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி இருக்குது மக்களே சரிங்களா. இந்த இடத்துல தான் வந்து வீடு கட்டுறதுக்கு தண்ணி எடுப்போம். குடி தண்ணிக்கு நான் ஒரு இடம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஒரு டேங்க், அந்த டேங்கை போயிட்டு காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா. அதோட வீடியோ முடிச்சுக்கலாம் சரிங்களா. அதாவது 3 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுக்கணும் மக்களே, குடிக்கிற தண்ணி மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து எங்கள் ஏரியாவில் முத கரண்ட் வந்த வீடு எதுன்னு இப்போ நான் காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் முத கரண்ட் வந்த வீடு இந்த வீடு தான், தெரியுதா உங்களுக்கு? இந்த வீடு தான். இந்த வீடு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இவ்வளோ பெரிய வீடு கிடையாது. முதல்ல ஒரு சின்னதாக வந்து ஒரு 10க்கு 10 ரூம் தான் இதுக்கு எடுத்தாங்க. ஏன்னா அப்போது நான் சொல்கிறது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா சுற்று வட்டாரத்துலேயே முதல்ல கரண்ட் வந்த வீடு இந்த வீடு தான் சரிங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் அத்தை வீடு தான். முதல்ல கரண்ட் வந்தப்போ நாங்கள் அந்த வீட்டில் அதாவது இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு 100 வீடு பக்கத்தில் வந்துச்சு. அப்போ வந்து இந்த ஒரே ஒரு வீடு தான், இந்த ஒரு வீடு தான் ஃபஸ்ட்டு கட்டின வீடு இந்த ஏரியாவில் சரிங்களா. எனக்கு பின்னாடி இருக்குதுங்களா. அப்போ இந்த வீடு இவ்வளோ பெருசு இல்லை, சின்ன வீடு தான், 10க்கு 10 ரூம் தான். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடு தான் இருந்துச்சு. அந்த ஒரு வீட்டுக்கு கரண்ட் வந்தபோது நாங்கள் இங்கே தான் இருந்தோம் சரிங்க. மொத்தத்துக்கு அப்போ வந்து ஒரு 4 ஃபேமிலியாக இருந்தோம். அந்த 4 ஃபேமிலியுமே இந்த 10க்கு 10 ரூமில் கரண்ட் வந்த அன்றைக்கி இந்த வந்து படுத்துக்கிட்டு ஜாலியாக, அதாவது ஃபஸ்ட்டு கரண்ட் வந்தது, அது எப்படி வார்த்தைகளை விவரிக்க முடியாது மக்களே. ஃபஸ்ட்டு கரண்ட் வந்த வீடு அந்த வீடு சரிங்களா. அது எங்கள் அத்தை வீடு தான். இப்போ அதை இடிச்சிட்டு பெருசாக கட்டிட்டாங்க சரிங்களா. அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழித்து தான் அந்த கரண்ட் கனெக்ஷன் இந்த வீட்டுக்கு கொடுத்தாங்க. 2 வருஷம் நாங்கள் வெறும் வந்து மெழுகுவர்த்தி கொசுபத்தி, கரண்ட் இல்லாமல் மெழுகுவர்த்தியில் இருப்போம். நைட் ஆனால் கொசுபத்தி, இதை வச்சு தான் 2 வருஷம் காற்று தூக்குது. அப்போ 2 வருஷம் கழித்து முத கரண்ட் வந்த வீடு இந்த வீடு தான் சரிங்களா. படுத்துட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சுற்றி தெரியுது பார்த்தீங்களா, சுற்றி பார்த்தீங்களா.
எனக்கு சுற்றி தெரியுது பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இப்போ என்னை சுற்றி பார்த்தா வெறும் கட்டடமாக தெரிஞ்சு பார்த்தீங்களா? அந்த கட்டடம் எல்லாமே குடிசைங்க, சரிங்களா? இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு குடிசை எடுத்துகிட்டு தான் பாருங்க, இது ஒரு குடிசை, இது பக்கத்தில் இருக்கிற இது ஒரு குடிசை, இங்கே பாருங்க இங்கே ஒரு இந்த பெரிய இங்கே இப்போ தெரிகிற கட்டடம் எல்லாமே 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடிசை தான் இது, சரிங்களா? இப்போ தான் இந்த ஏரியா டெவலப் ஆகி இப்போ எல்லாமே இப்போ வீடெல்லாம் கட்டி இப்போ இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இது வாங்க, இது எங்கள் அக்கா தங்கச்சி மகங்க என்னை வீடு எடுக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? பார்த்தீங்கன்னா மக்களே வந்து குடிசையாக இருக்கும்போது இங்கே வந்து கரண்ட் கிடையாது. முதல் கரண்ட் வந்த வீடு எடுத்து காட்டிட்டேன், சரிங்களா? அது மாதிரி இந்த ஏரியாவுக்கு முதல்ல வந்து சிண்டாக்ஸ் டேங்க் வச்சது வந்து அங்கே ஒரு இடம் இருக்குது, அதையும் நான் போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வந்து இப்போ தண்ணி கிடையாது, கரண்ட்டு கிடையாது. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா டெவலப் ஆகிற மாதிரி தண்ணி கரண்ட் ரெண்டுமே கிடையாது. தண்ணி எடுக்கிறதுக்கு 3 கிலோமீட்ரு, அதாவது சைக்கிளில் போய் 2 பக்கம் குடத்து வச்சு முன்னாடி இருந்து எடுத்துகிட்டு வருவேன் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்தப்போ அதுதான் உண்மையிலேயே அந்த ஃபஸ்ட்டு வீட்டில் தான் கரண்ட் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு 3 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த தண்ணி டேங்கை நான் காட்டுறேன். இப்போ தெரியுது, இப்போ இந்த டேங்க் வந்து இப்போ கட்டின டேங்க். இந்த டேங்க் கட்டி மிஞ்சி போனால் ஒரு 5 வருஷம் தான் இருக்கும், சரிங்களா? பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த டேங்கு வந்து கட்டும்போது 5 வருஷம் தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து தண்ணி இல்லாத அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 3 கிலோமீட்டர் மேலே தண்ணி நான் போய் காட்டுறேன், சரிங்களா? இங்கேருந்து அந்த 3 கிலோமீட்டர் நடந்து தான் போய் தண்ணி தீக்கணும். குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, குளிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி. என்னடா நீ வரியாவா? இவர 3 கிலோமீட்டர் நடந்தால் வரணும், சரி. உண்மையிலே இப்போ இந்த ஏரியா ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு மக்களே. அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு இடத்த கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் இப்போது 5 லட்சம் கொடுத்தா கூட இங்கே இருக்கிற அந்த இடத்த விற்கிறதுக்கு யாரும் தயாராக கிடையாது. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டு, சரிங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைஸ்கூல் இருக்குது, நான் படித்த ஹைஸ்கூலு. அந்த ஹைஸ்கூலை தாண்டி பார்த்தீங்கன்னா வீடுகளே கிடையாது. மொத்தமாக 3 வீடு 4 வீடு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைஸ்கூலை தாண்டி 3 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் தாண்டியுமே வெறும் வீடு நல்லா டெவலப் ஆகிடுச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா இது வந்து நடுத்தெரு, சரிங்களா? நடுத்தரில் நின்று இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். நடுத்தெரு, இந்த 2 பக்கம் வீடு, சரிங்களா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடும் 1.5 சென்ட். அது மாதிரி மொத்தம் 3 தெரு இருக்குது. இது நடுத்தரில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? இது நடுத்தெரு. அந்த பக்கம் ஃபஸ்ட்டு 1வது தெரு, இது 2வது தெரு, 3வது தெரு. எங்கள் வீடு 3வது தெருவில் இருக்குது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நடுத்தரில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் இப்போ இந்த செட்டப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் 3 தெரு. என்ன அந்த வீடு வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். இவளுக்கு வேறு எடுக்க விட மாட்டாளுங்க, இங்கே பாருங்க, வீடியோ எடுக்க விட மாட்டாளுங்க, தொல்லை பண்ணுறாளுங்க ரொம்ப. இவன் ஏன்டி உனக்கு இப்போ பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் வீடியோ எடுக்க வேணாமா? இவளோட பெரிய இம்சையாக இருக்குது மக்களே. நான் சொன்ன 3வது தெரு, சரிங்களா? பார்த்தீங்களா? இதுதான் 3வது தெரு. அதாவது எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு வைங்கவேன். இங்கே பாருங்க, இதுதான் எங்கள் வீடு, தெரியுதா? பாருங்க, இதுதான் எங்கள் வீடு. பக்கத்தில் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இருங்க, எங்கள் வீடு நான் நல்லா காட்டுறேன், சரிங்களா? பாருங்க, இதான் எங்கள் வீடு. மரம் இருக்குது, தெரியுதா? இப்போ தானே தெரியும் பாருங்க. இதான் எங்கள் வீடு. எனக்கு பின்னாடி இருக்கிறது தெரியுங்களா? இதான் எங்கள் வீடு. 3 தெருவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மக்களே, சரிங்களா? 3 தெருவுமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த தண்ணி டேங்க் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது முதல்ல சொன்னல 3 கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த டேங்க்கு போகிறோம், சரிங்களா? டேங்க்கு போயிட்டு அதோட வீடியோ முடிச்சுக்கணும், சரிங்களா? போகலாம் வாங்க, டேங்க்கு போகலாம் மக்களே. நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் தண்ணி பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? இந்த தெரியுதா? இந்த டேங்கு தான் மக்களே 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தண்ணி கொடுத்தது. இது அங்கேருந்து வந்து, அதாவது நான் இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா? 3 கிலோமீட்டர் எச்சா சொல்கிறேன், 1.5 கிலோமீட்டர் தான் வருவேன், எச்சா சொல்கிறேன். அந்த 1.5 கிலோமீட்டர்லேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து 2 சைக்கிள்லையும் வந்து, அதாவது ஒரு சைக்கிளை 2 குடத்தையும் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து தொங்க விட்டுட்டு ஒரு குடத்தை இதில் வச்சு கையில் பிடிச்சிக்கிட்டு அழுத்திக்கிட்டே போவோம் 3 கிலோமீட்டருக்கு நல்ல தண்ணிக்கு. அதாவது குடிக்கிறதுக்கும் இந்த தண்ணி தான், பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கும் இந்த தண்ணி தான், துவைக்கிறதுக்கும் இந்த தண்ணி தான். ஏன்னா தண்ணியே கிடையாது. இப்போ தான் வந்த 100 வீடு இருந்தால் 100 வீட்லேயும் போரை போட்டு வச்சுருக்கானுங்க. அப்போலாம் தண்ணியே கிடையாது. இந்த டேங்க் மட்டும்தான். இந்த டேங்க் தான் எங்களுக்கு 10 வருஷம் தண்ணி வந்து.
மக்களே நான் இவ்வளோ தான் மக்களே எங்கள் தெரு, சரிங்களா? இவ்வளோ தான் எங்கள் தெரு. எங்கள் தெருவை சுற்றி காட்டிட்டேன். அதாவது நான் 10 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரியே இருக்குது, சரிங்களா? உண்மையிலேயே வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸாக இருக்குது மக்களே, சரிங்களா? ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் சந்திப்பு வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய். நன்றி, வணக்கம், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.